பார்க்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். சோ இந்த பகுதியில பார்த்தோம்னா இது இந்த சம்பவம், இந்த வசனம் எங்க இருக்குன்னா ஏசப்பா சிலுவையில அறைய போறதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம், கெத்செமனே தோட்டத்துல உள்ள சம்பவம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க என்னன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் ஏசப்பாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மரணம் எப்படி இருக்கும், அந்த பாடு எவ்வளவு நேரம் இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு பயம்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஏன்னா அப்படி சொல்றாங்க, நீங்குமானால் நீங்கட்டும். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, எனக்கு இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க பலன் தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. சோ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், அநேக நேரம் நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடும். இப்போ உங்களுக்கு கஷ்டமானது என்ன சொல்லலாம், சில நேரம் சில பேருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கும், நம்ம இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரி. சோ அந்த மாதிரி டைம்ல ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு பயமா இருக்கும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்கான நமக்கு என்ன கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். ஏசப்பாக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் என்ன கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். இப்போ நான் நிறைய பேரோட சின்ன பிள்ளைகளே தன்னுடைய தகப்பனை இழந்த பிள்ளைகளும் இருக்காங்க. அவங்க தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிப்பாங்க. இனி என்ன, இனி தகப்பன் இல்லையே, நான் எப்படி இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடாத பிள்ளைகள் வழி தவறி போயிருக்காங்க. ஆனா ஆண்டவரை பற்றி கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயம் பெற்றிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு ஜெபம் நம்மளுக்கு என்ன பண்றது, தைரியத்தை கொடுக்குது.